பார்க்குற டேரக்டர்ஸ்லாம் என்ன ஒன்று நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டடாக கென் பண்ணியிருப்பார்ல அந்த படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் பெரிய ஹிட்டு தான். அதுக்கு ஒரு ஹுக் ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு விஷயம் அந்த ஃபிலிம் நல்லா இருந்துச்சுன்னா அதுவே எடுத்துக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க அவரை பார்த்தா ரொம்ப ரூடு, பேச மாட்டார் அவர் இந்த மாதிரி. நீங்கள் மிஸ் பண்ண படங்கள்? திருவிளையாடல் ஆரம்பம். ஐ திங்க் காதல் தனுஷ் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அது மாதிரி கோ. ஆனால் அந்த படத்தில் ஒரு கேமியோவுமே பண்ணியிருப்பீங்க. கேமியோவில் பார்க்குறப்ப இன்னுமே வித்தியாசமாக இருந்திருக்கோம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க. வித்தியாசமாக இல்லை, பயத்தரிசில் தான் இருக்குது. JFW பெஞ்ச் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி டீம் தான் இருக்காங்க. காளிதாஸ் 2. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய், குட். எஸ், கண்டிப்பாக வந்து படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டார்டிங் ஓகே. இந்த பவுலில் வந்து சில விஷயங்கள் இருக்கும். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு மைண்டில் என்ன வருதோ அதை ஆன்சர் பண்ணும். எல்லாருக்கும் ஒரு 2 கார்டு இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ மேம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கீங்க, அதனால தான் தெரிஞ்சிருந்தா அங்கே உட்காந்து. ப்ரவுட் மூமெண்ட். ஓகே, நம்ம சாதிச்சோம், சூப்பர் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரவுட் மூமெண்ட். நம்ம சாதிச்சதான் ப்ரௌடா? ஓகே. I received a Kerala State Award. That was my first proud moment. Yes. Handling failure. I think I take it as a learning process. இந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம எப்படி வந்துட்டு நம்மளை இன்னும் பெட்டர் பண்ணிக்கலாம், டு பிகம் அ பெட்டர் பர்சன். ஓகே, இந்த ஒரு ஃபெயிலியர் எனக்கு ஒரு பயங்கரமான லேர்னிங் கொடுத்ததுனா என்னவா இருக்கும்? ஜென்ரலாக ஃபெயிலியர்லேயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு பேஷன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளுக்கு இப்போ ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண முடியாமல், ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த பேஷன்ஸ் லெவல் இருக்காது. ஸோ ஹவு டு பி பேஷண்ட், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இதுலேருந்து எப்படி நான் என்ன கற்றுக்கலாம், இதுலேருந்து எப்படி நம்ம அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு 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 மெச்சூர்டான ஒரு ப்ராசஸை வந்துட்டு கற்றுக் கொடுத்ததே எனக்கு ஃபெயிலியர் தான். சார், அடுத்து நீங்கள். சக்ஸஸ் இதுதான் என்னோட சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ்னா. ஆடியோ லான்ச் எல்லாருமே ஆக்சுவலாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸாக நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி ஐம் பிளெஸ்ட் ஆக்சுவலாக அந்த விஷயத்தில். ஈவன் தோ நிறைய கண்டினியூஸாக ஒர்க்ஸ் பண்ணலைன்னா கூட, பட் ஐ வாஸ் டூயிங் சம்திங் எல்ஸ். அது என்ன சொல்லுவோம்ல, படிச்சிடறா அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி நான் ஒரு இன்ஜினியர் அண்ட் MBA. ஸோ கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அண்ட் கேப் இருந்துச்சுன்னா ஐ வாஸ் டூயிங் சம்திங். ஐ எம் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அடுத்து இன்னொரு ரவுண்டு, அவ்வளோதான். டிசப்பாயின்மெண்ட்ஸ். டயத்துக்கு சாப்பாடு வரலனாவா? இப்போ உங்களுக்கு ஏதாவது நம்ம இந்த விஷயம் பண்ணிட்டோம் அதனால நமக்கே நம்ம டிசப்பாயின்மெண்ட்டாக சில விஷயங்கள் இருக்கும்ல, ரிக்ரெட் பண்ணுறது அந்த மாதிரி? அதான், ரிக்ரெட்ஸ் இல்லைன்னு சொன்னால் அது உண்மை கிடையாது, இருக்கும். பட் என்னென்னா, சில விஷயம் தே டசன்ட் டிஃபைன் அஸ், அதை நம்ம ரிஃபைன் பண்ணோம். ஸோ அதை வச்சு ஹவு யூ மேக் த அதர் திங்ஸ்ன்றது தான். ஸோ அதனால தான் நினைக்கிறேன் டிசப்பாயின்மெண்ட்டுன்னு எனக்கு பெருசாக டக்குன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஐ டோன்ட் கேரி இட்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி டிசப்பாயின்மெண்ட். எஸ் சார், வேண்டியது எடுங்க சார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் கோ ஆர்டிஸ்ட் இல்லை, அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை எனக்கு. வெரி கார்டியல் பர்சன். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஐ அடாப்ட் மை செல்ஃப். ஒரு இடம்பொருள் ஏவல் பார்த்து நம்மளை வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நான் எனக்காக மாற்றிப்பேன். அன்லெஸ் தே டேம்பர் மை பேசிக் நெசிட்டிஸ் இருக்குல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் நெசிட்டிஸ், அங்கே கை வச்சா மட்டும்தான் வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான வாய்ப்புகள் வரும். பட் அந்த மாதிரி என்னோட கெரியரில் வந்ததே இல்லை. ஐ திங்க் எவ்ரிபடி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தே வேர் ஸோ கைண்ட் இனஃப். ஸோ ஐ ட்ரீட் தெம் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் தே கிவ் மீ ரெஸ்பெக்ட் பேக். ஸோ அதனால் கோ ஆக்டர்ஸோட எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததில்லை. ஓகே, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கனால அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஹேண்டில் பண்ணது. நம்ம மிரர் மாதிரி தானேங்க. நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக திருப்பி நம்மளுக்கு கிடச்சிடும் அது. ஓகே. செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் டெத் டீப்லி அஃபெக்டட் யூ? அந்த மாதிரி எதுவும் இல்லை. செத்தா சொல்கிறேன் இல்லை, இப்போ 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேங்க, வீட்டில் உங்கள் அப்பா என்ன பண்ண, இல்லை அப்பா இல்லைங்க எனக்கு, அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா ஒன்றும் சாப்பிடலங்க, அம்மா கூட தான் இருக்கங்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒன்றும் சாப்பிடலங்க. அது கண்டினியூஸாக அப்படியே அந்த கொஸ்டினோட செயின் மாதிரி வந்து இது எப்படி ஆன்சர் பண்ணுறது? அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேணா தூக்கிடுங்க, ஆன்சர் பண்ணலாம்.
பாட்டியோட டெத்து இன்னைக்கு வரைக்குமே அது ஆக்சுவலாக ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாமே நான் அவங்க கிட்ட தான் வளர்ந்தேன் கோயம்புத்தூரில் இருந்தப்ப எல்லாமே. ஸோ அவங்களோட டெத் வந்து இப்போவுமே எனக்கு அது ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு வேக்யூம் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப இது வரைக்கும் அஃபெக்ட் ஆனதுன்னா. ஓகே. சரி, இப்போ உங்ககிட்ட அதிகமா வந்த ஒரு விஷயம் என்னன்னா, அண்டர் ரேட்டட் ஆக்டர் கம்பேக் கொடுங்க அப்படின்ற வார்த்தைகள் வந்து கமெண்ட்ஸ்லயுமே அதிகமா பார்க்க முடியுது. ஸோ இத பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? ஏன்னா இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கும். பட் ஸ்டில் கம்பேக் அப்படின்ற வார்த்தை நம்மள நோக்கி வந்துகிட்டே இருக்கே அப்படின்றது. நம்ம பார்க்குற டேரக்டர்ஸ்லாம் என்ன இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டடாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவர் ரேட்டட் வேண்டாம், அந்த அந்த ஒரு இன்பிட்வீன் ஈக்விபிரியம்ல சரியா இருந்தால் நம்மள போதும். பார்க்கணும் அப்படின்னு. ஆமாம், மேபி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் இன்னும் நல்ல டேரக்டர்ஸோட இவர மாதிரி நல்ல ப்ராப்பராக அந்த கிராஃப்ட்டை தெரிஞ்சு நல்ல கதைகளை சொன்ன கதையை கரெக்டாக எடுக்கிற டேரக்டர்ஸோட நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த அண்டர் ரேட்டடுங்கிற டேர்ம் கொஞ்சம் ரப்பரை போட்டு எரேஸ் பண்ணிடலாம். ஓகே. ஆனா இப்ப நெறைய பேர் நெறைய ஆக்டர்ஸ் இது சொல்றாங்க. சொல்றப்ப கதை சொல்றப்ப ஒரு மாரி இருக்கு. பட் அது ஷூட்டிங் போறப்பயும் சரி, படமா பார்க்குறப்பயும் சரி, அதுல நெறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆனா அந்த டைம்ல நம்மளால அதுலருந்து வெளியவும் வர முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. நீங்க அத ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 2 படங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன படம்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அடுத்த கேள்வி அதான் வரும்னு தெரியும். பட் ஐ ஹேவ் ஃபேஸ்ட் எண்ட் ஆஃப் தி டே அந்த டைரக்டரும் வந்துட்டு ஒரு கனவோட தான் வந்திருக்காரு. என்கிட்ட ஒரு அந்த கனவோட தான் கதைய சொல்லியிருக்காரு. மேபி சம் பாயிண்ட்ல அந்த எக்ஸிகியூஷன் அவருக்கு பண்ண முடியலையோ, இல்லைன்னா அவருக்கு வேற என்ன கன்ஸ்ட்ரெயின் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்ததா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லப்பட்ட கதை அந்த இடத்துல எடுக்கப்படலை அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் தி டே கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஓகே. வந்து இந்த ஆடியோ லான்ச் அமையறதே வந்து ரொம்ப ரேர் ஆயிருச்சு எனக்கு. 23 வருஷம் கழிச்சு தான் இந்த ஒரு ஸ்டேஜ் இருந்தது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. அந்த இடம் எப்படி இருந்தது? அந்த ஒரு மொமெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக்லாம் வந்துட்டு ஒரு ஆடியோ லான்ச்சுங்கிறது பிரம்மாண்டமா இருந்தது. இப்போ அது நெசசிட்டி ஆயிடுச்சு. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பப்ளிசிட்டி. இப்போ அது தேவைப்படுது. இல்ல ஒரு படத்த வந்துட்டு நாங்க இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்றதுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேக்கேஜ்லயே வருது. ஸோ அதில் எனக்கு இந்த காளிதாஸ் 2ல அது அமைஞ்சது வந்துட்டு என் என் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அஃப்கோர்ஸ் டைரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் ஜெயிச்சிட்டாரு. இந்த இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் இவ்வளோ ஆக்டர்ஸை வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து நல்ல பொருட்செலவில் வந்துட்டு படம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ அதில் வந்துட்டு இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ இருக்கிற சினிமாவுக்கு ரொம்ப தேவைப்படுது. அது எனக்கு அமைஞ்சது வந்துட்டு ஐம் பிளெஸ்ட். இல்ல இப்ப இந்த ட்ரெண்ட்ல வந்து இப்போ ஒரு ஹூக் ஸ்டெப் தேவைப்படுது. சாங் வைரல் ஆகணும். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த கொலாபரேஷன் இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்தந்த படத்துக்கு என்ன தேவையோ அது இப்போ அவரு கென் பண்ணியிருப்பார்ல அந்த படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் பெரிய ஹிட் தான். அதுக்கு ஒரு ஹுக் ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு ஒரு விஷயம் அந்த ஃபிலிம் நல்லா இருந்துச்சுன்னா அதுவே எடுத்துக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காளிதாஸ் 2 வந்துட்டு படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட திரைக்கதையை ரொம்ப பாராட்டுவாங்க. எங்களை எங்கேயுமே நவர விடலை. நாங்கள் ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு த்ரில்லராக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டேக்அவே இந்த ஃபிலிமில் இருக்கும். ஓகே. சார் இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததுன்னா என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி இந்த ஸ்டன் சீக்வன்சஸ் அண்ட் நிறைய சிங்கிள் ஷாட் சார் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த சிங்கிள் ஷாட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா போன ஃபிலிம் நான் பண்ணப்போ சிங்கிள் ஷாட்டை அதிகமாக பெருசாக பார்க்கல. ஸோ அதுவும் அந்த ஸ்டன் சீக்வன்ஸை கரெக்டாக கோஆர்டினேட் அந்த டைமிங் எல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால வித்தியாசமா இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் ஸ்டண்ட்டில் நிறைய இது நிஜமாலாம் விழுந்திருக்கு. ஸோ அதனால் நெறைய அடிலாம் விழுந்துச்சா? ஆமாம், அது என்ஜாய் பண்ணி தான் வந்துச்சு. அதான் பரவால்ல. அடி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. அடித்தவங்களும் என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மேம் இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க ரொம்ப சூஸியான ஒரு ஃபிலிம்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து நாங்க உங்கள ரொம்ப ஹோம்லியான கேரக்டர்ஸ்ல பார்த்துருக்கோம். இப்ப பண்ற படங்கள்லாம் ரொம்ப சூஸியா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்குறப்ப காளிதாஸ் 2ல இந்த விஷயங்கள்லாம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்னென்ன? ஃபர்ஸ்ட் திங் நான் தமிழ் படம் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் த்ரில்லர்ன்றது. ஸோ நான் எனக்கு நரேட் பண்ண வரும்போது நான் த்ரில்லர் என்ன எந்த ஐடியாவும் இல்லை. பட் காளிதாஸ் பற்றி எனக்கு தெரியும். அந்த படத்தை பற்றி தெரியும். அதோட மேக்கிங் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஜென்ரலாக கிரியேட்டர்ஸ் ஆர்டிஸ்ட் தான் எப்பவுமே. ஸோ அதனால சரி இவர் என்ன சொல்கிறார் கேட்கலாம் அப்படின்னு தான் நினச்சி கேட்டேன். பட் கேட்கும்போது ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஒரு லாஜிக்கலாகவும் இருந்தது. ஸோ அண்ட் அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டிய அந்த கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ ஒரு படம் நான் பார்க்குறேன். நான் ஒர்க் பண்ணல, பார்க்குறேன். பார்க்கும்போது ஒரு சில படங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். ஒரு சில படங்களில் இந்த மாதிரி படத்தில் நம்ம பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணும். ஸோ இந்த படம் நான் பண்ணலன்னா கூட பார்த்துருந்தேன்னா அப்படி தோணிருக்குமானா எஸ். ஓகே. இந்த ஒரு கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. எஸ் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நான் வந்து இருப்பேன். அது எனக்கு ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இது நமக்கான ஒரு கேரக்டர் தான் Yes. அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. Yeah.
சூப்பர். இப்ப நீங்க சொல்லுங்க சார், இப்ப லைஃப்ல அண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெஸ்ட் டெசிஷன், இது வந்து ஒரு தப்பான டெசிஷன் அப்படின்னா என்னவா இருக்கும்? பெஸ்ட் டிசிஷன் சங்கர் சார் என்ன படம் கேட்டபோது நான் சினிமாவுக்கு போகணுன்னு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டது. ஐ திங்க் அதை நான் அவங்க ஒத்துக்கலைன்னா இந்நேரத்துக்கு நான் படிச்சுட்டு வேறு மாதிரி போயிருக்கோம் என் லைஃபு. ஐ திங்க் அந்த மொமெண்ட்டில் அவங்க எடுத்த டிசிஷன் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் டிசிஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் சம்திங் எனக்காக லைஃப்பில் வந்துட்டு சினிமா தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா எனக்கு இருந்து அந்த டைமில் அமைஞ்சது இல்லை. அப்போ அந்த இடத்துல அவங்க எடுத்த டிசிஷன் தான் நான் இங்கே சினிமாவில் எடுத்தது. வேர்ஸ்ட் டிசிஷனுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. எந்த கான்டெக்ட்ல நம்ம வேர்ஸ்ட் டிசிஷன் எடுப்போம்? இப்போ எல்லா படமும் ஓடணும்னு தான் நம்ம வந்து ஒரு கதையை செலக்ட் பண்ணுறோம். அது ஓடலனோடனே உடனே அந்த படத்தை நம்ம வந்து வேர்ஸ்ட் டிசிஷனுங்கிற ஒரு கேட்டகரி நம்ம தள்ள முடியாது. ஏதோ ஒரு ப்ராசஸ்னால அந்த படம் ஓடலை, ஓகே ஃபைன், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். வேர்ஸ்ட் டிசிஷன் நான் என்றைக்குமே அதை நினைச்சது இல்ல. ஓகே. நீங்க மிஸ் பண்ண படங்கள் என்ன? அதாவது இந்த படங்கள்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. மேபி அது பிஸியான ஷெட்யூல்ஸா இருந்திருக்கலாம். ஏங்க நீங்கள் போட்டு அது அது யோசிச்சேன்னா திருப்பி எனக்கு அப்படியே மண்டெல்லாம் சுற்றி திருவிளையாடல் ஆரம்பம். ஓகே. நான் அந்த டைமில் February 14 படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது டேரக்டர் பூபதி பாண்டியன் நினைக்கிறேன், ஒரு கதை சொன்னார். ஏதோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை, அதனால சார் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் தனுஷ் பண்ணி அது பண்ணுவோம். ஐ திங்க் காதல் தனுஷ் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்வாப் ஆயிடுச்சு. அப்படிதான் நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ அவர் தனுஷ் பார்த்தாருன்னா மேபி எஸ்ன்னு சொல்லலாம். அது மாதிரி நம்புவீங்களா? அது பிக்கஸ்ட் மிஸ். ஐ ஸ்டில் ரிக்ரெட். கேவி சார் தான் என்னை ஃபஸ்ட்டு கேமராவில் பார்த்தாரு என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட்டில். இன்னும் அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்குது. ஹாரி 435ல வந்துட்டு என்னை பார்க்குறாரு. ஐ திங்க் இஸ் நோ மோர். பட் ஆனால் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரிக்ரெட் என் லைஃப்பில். ஆனா நான் அந்த கண்டேன் படத்துல ஒரு காதலை. கேமியோவே பண்ணியிருப்பீங்கல்ல? அது ஏன் கேட்குறீங்க? அது சரி சார் கேட்டாருங்கிறதுக்காக ஃபுல்லாக வலியோடு போய் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா நான் பண்ண வேண்டிய படம் அது அப்படின்னு. அது என்ன ஆயிடுச்சு, கண்டேன் காதலை படம் பண்ணிட்டு இருக்கும்போது சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கீழே இருக்கோம். அப்போ வந்துட்டு என்னை ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு அப்போ ஐ திங்க் சிம்பு அவர் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகும்போது வேறு ஹீரோஸ் யாருன்னு ஆப்ஷன் பார்க்கும்போது ட்ரை பண்ணுறாங்க. நான் கேவி சாரோட ஆல்ரெடி பாய்ஸ் பண்ணியிருக்கேன், செல்லமே பண்ணியிருக்கேன். செல்லமே அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அதனால் அவனை கூப்பிடு அப்படிங்கிறாரு. ட்ரை பண்ணுறாங்க, ஃபோன் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் பேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி. ஏன்னா இம்மீடியட்டாக அவங்க ஐ திங்க் சாங்க்காக சைனா கிளம்புறாங்க, பாஸ்போர்ட் கேட்குறாங்க. எதுவுமே நடக்கலையே. அப்போ ட்ரை பண்ணதுக்கப்புறம் சார் இல்லை சார் வேறு ஹீரோ வச்சு போயிட்டாங்கன்ட்டான். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி மிஸ் பண்ணி. கண்டிப்பா. அது கேமியோல பார்க்குறப்ப இன்னுமே வித்தியாசமா இருந்திருக்கும்ல உங்களுக்கு ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப. வித்தியாசமா இல்லை, வயிற்றுல தான் ஓகே. ரீசென்ட் டைம்ல நீங்க வந்து அந்த 6 பேக்ஸ் பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. அது வந்து ஒரு டிஸ்கஷனாவே போச்சு. இது இப்படியா? அப்படியா? அப்படின்ற மாதிரி, இது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்க பார்க்குறப்ப அதுக்கு என்ன ரியாக்ஷன் இருந்தது உங்ககிட்ட? இல்லைங்க, நான் ஜென்ரல் கான்டெக்ட்ல தான் பேசினேங்க. சிக்ஸ் பேக்ஸ் பேக்குங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. நம்ம வயித்துல வந்துட்டு அது ஃபேட் மூலமா அது மேலே மூடி இருக்கு. நான் சொன்னேன்னா இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடில் சிக்ஸ் பேக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தேடுறாங்க. ஒரு ரெகுலராக நல்ல டிசிப்ளினான லைஃப்பில் நேச்சுரலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி பேக் இருக்கும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும், இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு பேக் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுருங்க. இல்லைனா ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் பண்ணுங்க. யூ வாண்ட் மெயின்டைன் அ வெரி சிசில் ஃபிசிக் இருக்குல்ல, ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் ஷார்ட்கட் எல்லாம் பண்ணுங்கிறது தான் நான் மீன் பண்ண வந்தேன். ஓகே. இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இந்த ரூமர்ஸ்லாம் பார்த்து நானே சிரிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன? அதனால் அதை அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியாவோ சூப்பர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட வேண்டியதான். தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் அ ரூமர். அதை எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணது கிடையாது. வாய்ப்பே கிடையாதுங்க. நான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் லைஃப்பில் நடந்தாலே நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன். இதெல்லாம் உட்காந்து அஃபெக்ட் ஆகிட்டு எல்லாம். சரி, ஆனால் அந்த ஜோனுக்கு போகிறதுக்கு ஒரு விஷயம் தேவையில்ல. அந்த ஜென் மோடுக்கு எதுவுமே நான் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு போகிறதுக்கே ஒரு ஐ திங்க் அது பர்த் டிஃபெக்ட் நினைக்கிறேன். நான் அப்படி தான் நான் ரொம்ப எல்லாத்தையும் அது ஒரு பாசிட்டிவான டிஃபெக்ட். அது எல்லாத்தையும் ரொம்ப உள்ள எடுத்துக்கிட்டு போய் கொடைஞ்சு அது போய் அதெல்லாம் கிடையாது. ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் குவிக்லி. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை வந்து தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுருக்கா? நம்ம வந்து ரொம்ப கோவப்படுற ஒரு பர்சன், இல்லை ஒரு ஆட்டிடியூடான ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்மளை சுற்றி இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்களா? நிறைய பேர் நினைப்பாங்க அவரை பார்த்தா ரொம்ப ரூடு, பேச மாட்டாரு அவர் இந்த மாதிரி அப்படின்னு. எங்களோட பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி ஐ வில் மேக் தம் ஃபீல். அந்த ஒரு ஐஸ் நானே பிரேக் பண்ணிடுவேன். அது நான் ஐம் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ரொம்ப ஜாலியான, ஆனால் தூரத்துலேயும் பார்க்கும்போது கொஞ்சம் ரூடான பர்சன் போல இருக்கு, பேசலாமா வேணாமா, ஒரு மூஞ்சி இல்லாத கோவப்பட்டுருவாரோ? அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே இருப்பாங்க. பட் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் இன்டராக்டிங் வித் மீ ஐம் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அண்ட் அதே மாதிரி இப்போ சில பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க கிரிட்டிக்கா இருப்பாங்க. பட் அவங்க கிரிட்டிக்கை நீங்க வேல்யூ பண்ற மாதிரி இருக்குல்ல, இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். என் சிஸ்டர் இப்போ ரொம்ப ஆன் த ஃபேஸ். ப்ரூட்டலா. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு,
சூப்பராக இருக்கு படம், இல்லைன்னா எதுக்குலாம் இப்படிலாம் ஒரு படம் செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்க நீ, இந்த லெவலுக்கு. எங்கள் அப்பா அம்மா வழக்கம் போல் வந்துட்டு நீ தப்பே பண்ணாலும் நீ என் புள்ள தான்டா அப்படிங்கிற ரேஞ்சு. நம்ம ஒய்ஃப் ஒரு மாதிரி மீடியாக்கராக வந்துட்டு சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இல்லைன்னா எனக்கு ஓகே, பட் இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிலன்னு சரி அவன் ஹர்ட் ஆகக்கூடாதேங்கிற ஒரு ஒரு பாலிஷ்டா சொல்லுவாங்க. பாலிஷ்டாக சொல்லுவாங்களே, ஓகே. அந்த மாதிரி. மேம் உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக் நீங்க ரொம்ப வேல்யூ பண்ற ஒரு கிரிட்டிக்னா யார்? ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் எல்லாருமே கிரிட்டிக்ஸ் தான் என் விஷயத்தில். என்னென்னா வீட்டில் அம்மா, என் சிஸ்டர்ஸ், என் சிப்ளிங்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆன அப்புறம் என் ஹஸ்பண்ட். பட் அவருக்கு நான் இப்போ ஒர்க் பண்ணாதனால பெருசாக ப்ரொஃபஷ்னலாக எதுவும் தேவைப்படல அவர்கிட்ட இருந்து. இப்போது லேட்டஸ்ட் ஒன்னுன்னு சொன்னால் என்னுடைய டாட்டர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. இன் பிட்வீன் த இன்டர்வியூ சர்ப்ரைஸ் கெஸ்ட். எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான எஃபர்ட்ஸ் போடுவீங்க இல்லையா? இந்த படத்துக்கு நான் இப்படிலாம் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னென்ன? ரொம்ப அதிக எஃபோர்ட் போடல. ஆம், அதனால கஷ்டப்பட்டுருக்கோம்னு சொல்லலாம். ஸோ 6 to 6லாம் கிளம்ப மாட்டோம். ஸோ ஈவினிங் 24 hours தான். வந்தா 48 ஹவர்ஸ், நாட் 24 ஹவர்ஸ். ஒரு இவங்கலாம் வந்து ரியல் போலீஸாவே வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஆமா. போலீஸாவே இருந்தாரா செட்ல? ஆமா. ஸோ அந்த ரக்கடான போலீஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இவர் வந்து ஒரு பூக்கி சாஃப்ட் போலீஸ். இல்ல, இந்த நல்ல மனுஷன்யா இந்த போலீஸ் அப்படின்னு நம்ம பூக்கின்னு தேவை இருந்தாங்க செய்யணும். ஆக்சுவலாக. பூக்கினா ஒரு மாதிரி லவ்வபிளா கியூட்டா பிஹேவ் பண்ணுவாங்க சார். அப்படி இந்த சொல்ல கட்ட மீசையை மாட்டாங்க. வச்சுட்டு நான் லவபிளாக க்யூட்டாக பிஹேவ் பண்ணால் கன்றாவே இருக்கும் ஃப்ரேமில். பூக்கி வந்து பண்ணியா இருக்கிறது தான் பூக்கின்னு சொல்லுவாங்கல்ல. காளிதாஸ்ல அது உங்களுக்கு ரொம்ப அன்யூனிஃபார்மில் பண்ணால் நல்லா இருக்கும், யூனிஃபார்மில் போய் பூக்கி யூனிஃபார்ம் நீங்க பண்ணியை தான் பூக்கின்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படியா? பண்ணியா இருக்கிறது தான் பூக்கியா? பண்ணியா இருக்கிறது தான் பூக்கி. கிச்சு புச்சிக்கு இல்லையா? அப்படிதான் நானும் நினைச்சேன். இல்ல சிச்சி பிச்சிக்கு தான். அதுதான். அதத்தான் இந்த பண்ணி தானே அது எப்படி லவ்ல வரும் அப்படி இருக்கிறதே ஃபன்னியா தானே இருக்கும். எல்லாமே வெளிய இருந்து போய் பார்க்க எல்லாத்தையும் fun-ஆ இருக்கும். சேர்த்து அவங்களுக்கு வந்து பண்றப்ப கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படி இல்லை. நம்ம ஒருத்தவங்களை சொல்லுவோம்ல நல்ல மனுஷன்யா அப்படின்னு, நம்ம பர்சனலாக ஒருத்தவங்களை பார்த்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த போலீஸ் நல்ல மனுஷன்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேரக்டர். ரெகுலரான போலீஸ் கிடையாது. ஆனால் 48 ஹவர்ஸ் நாங்கள் எல்லாருமே அவரோட சேர்ந்து நாங்களும் படம் ஃபுல்லாக ஷெட்டில் இருந்தோம். ஸோ டே நைட் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஆமாம், தூக்கம் இல்லாமல் நடிச்சிருக்கோம். மற்ற எந்த படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு கூட இப்படி கஷ்டப்பட்டதில்லை. இயர்லி மார்னிங் எழுந்து ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஸ்டில் நவ் கண்டினியூஸாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஐ திங்க் தீஸ் ஆர் த எஃபோர்ட் ஐ புட் எக்ஸ்ட்ரா அப் கம்பேரிட்டிவ்லி அதர் ஃபிலிம்ஸ். சார் உங்களை வந்து பயங்கரமா பாராட்டி இருக்காங்க. இப்படி ஒரு போலீஸா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே தோணுச்சு இவ்வளோ நல்லவனா இருக்கமே இந்த கேரக்டர்ல அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதமே அப்படிதாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் காளிதாஸில் பார்த்தீங்கன்னா கூட சொல்லுவேன், நீ ஏன் எல்லா போலீஸ்கார மாதிரியும் என்ன நினைக்கிறீங்க? நான் மாதம் ஆனால் வந்துட்டு கரெக்டாக ரெண்ட்டு கொடுத்து காசு கொடுத்து காய்கறி வாங்குற போலீஸ்காரனா? அதே மாதிரி போலீஸ்காரங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. ரெகுலரான ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி என் கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸுமே இருக்காது. ஒரு ரெகுலரான டெம்ப்ளேட்ல எதுலையுமே இருக்காது. மேம் உங்களுக்கு கேட்குறப்ப எப்படி இருந்தது? கதை சொல்றாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு இதே மாதிரி தான் இருந்ததா? நீங்க ஒரு கெஸ் பண்ணுவீங்க, அது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்ததா கேட்குறப்ப? ஆமாம், த்ரூ அவுட் த நரேஷன் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எல்லா கேரக்டருமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த ஜென்யூனிட்டி ஃபீல் ஆகும் பர்சனலாகவே. ஸோ அதான் எல்லா ஏஜ் யார் வேணால் ஃபுல் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், யாரோட வேணால் பார்க்கலான்னும் போது எல்லாருமே வந்து இமோஷ்னலி ஒரு இன்வால்வ்டாக அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூனாக தெரிவாங்க. வெளியே வரப்ப நம்ம ஒரு விஷயம் டேக் அவேவா எடுத்துப்போம் இல்லையா? காளிதாஸ் 2 முடிஞ்சு ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டர் விட்டு வெளியே வராங்க. சொல்ல முடியாதுங்க, கண்டிப்பா இருக்கு, டேக்அவே இருக்கு takeaway for sure. அது என்னன்னு இப்பதான் சொல்ல முடியாது, அதுதான் பிரச்சனை. நல்ல டேக்அவே இருக்குது, ஒரு நல்ல ஒரு 100% மாரல் வேல்யூவோட ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். இப்போதைக்கு சொல்லணும்னா நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஆமாம், இதே எனர்ஜி படங்கள்லயுமே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காளிதாஸ் 3, காளிதாஸ் 4 அந்த மாதிரி தொடர்ந்து நீங்க நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் இந்த படமும் மக்கள் கிட்ட ஒரு பெரும் வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. Thank you.